ஹாய். நான் இன்னைக்கு ஒரு சில விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேச போறேன். முக்கியமா கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி. இந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபில பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து கிளையண்ட்ஸ வந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்க தெரிஞ்சும், சில பேருக்கு அத என்னன்னே தெரியாமையும், கேண்டிடுங்கிற பேர்ல கஸ்டமர்ஸ ஏமாத்துறாங்க. பூசி மொழுவி உங்கள நம்ப வைக்காங்க. இதுதான் கேண்டிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்ககிட்ட நான் எக்ஸாக்ட்டா எது கேண்டிட், அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் தெளிவா குடுக்குறேன். ஓகேயா? ஓகே. ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் கேண்டிட். ஃபர்ஸ்ட் நான் ஃபோட்டோகிராஃபிக்கு ஒரு இது சொல்றேன். இப்போ நீங்க ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு எடுத்தாலே, இட்ஸ் ஆல் அபௌட் கிளாஸ், 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 கிளாஸ். எவ்வளோ தூரத்துக்கு உங்கள்ட்ட லென்ஸ் கலெக்ஷன் இருக்கோ, அவ்வளோ தூரத்துக்கு உங்களால கிரியேட்டிவா ஒர்க் பண்ண முடியும். இதுதான் உண்மை. உங்ககிட்ட இவங்க வந்து சொல்லலாம். ஒரு கிட் லென்ஸ் வச்சுக்கிட்டு நாங்கலாம் அந்த காலத்துல எப்படி ஃபோட்டோ எடுத்தோம் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவங்க பேசியிருக்கலாம். இன்னைக்கு உள்ள டேட்ல கிட் லென்ஸை வச்சு நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, உங்க கிளையண்ட்டே வந்து கேட்பாங்க, "எங்களுக்கு வந்து பிளர்ரா வேணுமே. பேக்ரவுண்ட் கொஞ்சம் பிளர்ரா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் பிளர் பண்ணி எடுத்து தாங்களேன்னு" சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு லென்ஸ்ல வந்து f1.4, 1.2 அப்பர்ச்சர்ஸ் இருந்தா தான் அது பிளர் ஆகுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், கேமரால எடுத்தா ஃபோட்டோ வந்து நல்லா பிளர் ஆகி கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஒரு சில விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து லென்ஸ் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு உதாரணம் சொன்னா, ஒரு கஸ்டமர் வீட்டுக்குள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க. எல்லா கஸ்டமர் வீடும் ஆஹா ஓஹோன்னு இருக்காது. 8க்கு 10 ரூம் கூட இல்லாம இப்படி இடுக்குக்குள்ள நின்னுட்டு இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த நாங்கெல்லாம் இப்படி இப்படி இப்படிலாம் கேமரா வச்சுட்டு நான் நின்னுட்டு இருப்பேன். வேற வழி இல்ல. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் நிக்கும்போது அப்படிதான் எடுத்தாகணும். அந்த மாதிரி இடத்துல 16-35 mm லென்ஸே பாதி நேரம் வைடு பத்தாம நின்னுட்டு இப்படி 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 தலையில தூக்கி வச்சுட்டு நிப்பேன். சில நேரம் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில நேரம் A7 IV இருந்துச்சுன்னா கேமராவை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு அதோட இந்த பேர் என்ன ஃபிளிப் அவுட் ஸ்கிரீனை வெளியே எடுத்து வச்சுட்டு இப்படி அரை கண்ணுல பாத்துக்கிட்டு அரை கண்ணுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தோம். பட் இன்கேஸ் A7 III கேமரா இருந்துச்சுன்னா அது ஃபிளிப் இப்படிதான் இருக்கும் இன்சைட்ல. ஸோ நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி நெஞ்சுக்கிட்டே வச்சுக்கிட்டு அப்படி இடுக்குக்குள்ள அப்படி சாஞ்சுக்கிட்டு அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டு இருப்போம். இல்லைன்னா இப்படி அக்குளுக்கு கீழே கொண்டு போய் இப்படி வச்சுக்கிட்டு இருப்பேன். அது ஆனா கரெக்டான ஒரு என்ன சொல்ல கரெக்டான ஃப்ரேமே வைக்க முடியாது. ஆனா எனக்கு நான் என்ன செய்வேன், அட்லீஸ்ட் என்னால எல்லாரையும் கவர் பண்ண முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேவையான இடத்துல 16 mm பத்தலைன்னா நான் அன்னைக்கு 14 mm வச்சிருந்தேன்னா ஒருவேளை எனக்கு பத்தியிருக்கலாம். இல்ல ஒரு 12 mm வச்சிருந்தா எனக்கு பத்தியிருக்கலாம். ஸோ இடத்துக்கு இடம் வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா லென்ஸ் தான் தேவை. இதை வந்து மறுக்க கூடாது, தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை நீங்க கேண்டிட்க்கு அப்படின்னு சொல்லி புக் பண்றீங்கன்னா குறைஞ்சது அவங்க கிட்ட 4ல இருந்து 5 லென்ஸ் எதிர்பாருங்க. நான் சாலிடா சொல்றேன். அந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க என்னைக்கு நீங்க தெரிஞ்சு அவங்க கிட்ட வந்து காசு கொடுக்கீங்களோ அன்னைக்குதான் நீங்க வந்து சக்சஸான ஒரு கேண்டிட் போட்டோகிராஃபி அவுட்புட்டையும் வாங்குவீங்க. அப்பதான் உங்களையும் ஏமாத்தாம ஒழுங்கா அவங்களும் தொழில் செய்வாங்க. சரி, அப்படி உங்களுக்கு என்னென்ன லென்ஸ் எல்லாம் அவங்க குறைஞ்சது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லா வகையான ரேஞ்சும் கிட்டத்தட்ட அவங்க கவர் பண்றதுக்கு வேணும். இப்ப கேண்டிட் போட்டோகிராஃபி அப்படின்னா நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து ஒரு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கோ இல்ல ஒரு அதை விட இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கோலாம் மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கேண்டிட் போட்டோகிராஃபியை அஃபோர்ட் பண்றதே வெட்டிங் போட்டோகிராஃபில அந்த ஃபீல்ட்ல தான் மோஸ்டா அதை வந்து லைக் பண்றாங்க. பர்த்டே இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ்ல ரொம்ப பெரிய ஆட்களா இருந்தா மட்டும்தான் ஓகே நம்ம வந்து போடலாம் அப்படி சொல்லிட்டு அதை வந்து காசு கொடுத்து அந்த சர்வீஸை வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்க இப்படி காசு கொடுத்து வாங்குறப்ப நீங்க அந்த சர்வீஸ்ல ஏமாறக்கூடாது. சரி, ஒரு கேமராமேன் ஒரு நல்ல கேண்டிடுக்கு எவ்வளவு தூரம் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா, குறைஞ்சது ஒரு டேட்டுக்கு ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுக்கிறாங்கன்னா 15,000 வரைக்கும் அவங்க பெர் டே சார்ஜ் பண்றாங்க. அதை எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 3000 தனியா இன்கேஸ் அவங்களே பண்றாங்கன்னா, இல்ல நீங்க யாருக்கிட்ட நீங்க ஆர்டர் கொடுத்தீங்களோ அவங்களே பண்றாங்கிற பட்சத்துல அது 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 டிபார்ட்மெண்ட்டே வேற, எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்னு போயிடும். அது விட்டுருங்க. ஒரு டேட்டுக்கு 15,000 ஆகுது. பட் இன்னைக்கு டேட்ல 15,000க்கு தான் எல்லாரும் பண்றாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுதான் உண்மை. கஸ்டமருக்கும் தெரிய மாட்டேங்கி, அவனுக்கும் தெரிய மாட்டேங்கி. அதுதான் சொல்லுவேன்.
சரி, ஒரு சின்ன ஒரு வெட்டிங், அதாவது இன்னும் ஒரு 2 நாள்ல என்னோட கிளையண்ட்டுக்கு வெட்டிங் நடக்க போகுது. அவங்களுக்கு வெட்டிங் நடக்கும்போது அந்த ஈவெண்ட்ல எப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கற்பனையிலே நான் சொல்றேன். சரியா? ஏன்னா இந்த கிளையண்ட்டை வந்து மே 31 நாங்க வந்து என்கேஜ்மெண்ட் எடுத்தோம். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து வெட்டிங் எங்களுக்கு தரல, இன்னொரு ஒரு டீம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல டீம் தான். இவங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் எங்களுக்கு நாங்க எடுத்ததை வச்சு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நான் சொல்றேன். இப்போ காலங்காத்தால இவங்க வீட்டுக்கு வர சொல்லுவாங்க. இவங்க ஆக்சுவலி கிறிஸ்டின்ஸ், ஓகே, சிஎஸ்சி கிறிஸ்டின்ஸ். இப்போ பொண்ணு வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் போகணும். போயிட்டு இவங்க மேக்கப் ஷாட்ஸ், கெட்டிங் ரெடி இதெல்லாம் எடுப்பாங்க. இப்போ அந்த கெட்டிங் ரெடி எடுக்கிறதும் மேக்கப் ஷாட் எடுக்கிறதும் யாரு வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து இது கேண்டிட் போட்டோகிராஃபரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்ணயிக்கிறீங்க. அது முதல்ல தப்பு. இது ஏன் நான் தப்புன்னு சொல்றேங்கிறத விடுங்க, இதை ஏன் இப்படி ஆக்குறாங்கிறதுக்கு நான் பதில் சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் புக் பண்ண ஆளு வந்து ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர், சரியா? இந்த ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் என்ன செய்வார்னா, நான் ஸ்டேஜ்ல மட்டும்தான் எடுப்பேன், நான் வந்து ஈவெண்ட் நடக்கும்போது வைடு மட்டும் வைப்பேன், அப்படியே எல்லாத்தையும் எடுப்பேன், அவ்வளவுதான், நான் வேற எதுவுமே செய்ய மாட்டேன், போய் உட்கார்ந்துருவேன் அப்படிங்கிற ஒரு ஆளு. இப்போ இந்த கேண்டிட் போட்டோகிராஃபரே புக் பண்ணாத ஈவெண்ட்ல இதே ஆளு என்ன தெரியுமா செய்வாரு? இதே ஆளு ஆளா போய் இந்த இப்ப இங்க நடக்க போகுது இல்ல, இந்த வேலை எல்லாத்தையும் எடுப்பாரு. இவர் தான் முதல்ல எடுப்பாரு. போயிட்டு கெட்டிங் ரெடி இவரே எடுப்பாரு, இவரே தனி ஸ்டில்லும் எடுப்பாரு. ஏன் இவர் தனி ஸ்டில் எடுக்காரு அப்படின்னா, இவரோட ஆல்பத்துல முதல் ஷீட்டு பேடு, அந்த பேடுல பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோவை பெருசா போடணும். நாளைக்கே திடீர்னு கஸ்டமர் ஒரு ஃப்ரேம் வேணும்னு கேட்டுட்டாங்கன்னா, ஒரு ஃப்ரேம் அடிச்சு கொடுக்கணும்னாலும் பொண்ணு மாப்பிள்ளையோட போட்டோ நல்ல போட்டோ வேணும். அதுக்காக இவர் லைட்டிங் வச்சு எல்லாம் வச்சு இவரே எடுப்பாரு. இவருக்கும் எடுக்க தெரியும். இவர் என்ன செய்வாரு, லென்ஸ் எதுவுமே கொண்டு வர மாட்டாரு. ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் தானே, நமக்கு தான் கேண்டிட் இருக்காருல அப்படிங்கிற ஒரு மெதப்புல கேண்டிட் போட்டோகிராஃபரை வேலை வாங்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக அவர் வந்து எந்த வேலையும் செய்யாம இவரை வந்து வேலை வாங்குறாங்க. அதனால இவர் எடுக்கிற போட்டோ எல்லாத்தையும் கேண்டிட்னு சொல்லிட்டு உங்களையும் ஏமாத்துறாங்க. ஆக்சுவலா கேண்டிட் போட்டோகிராஃபர் அதை எடுத்ததுனால அது கேண்டிடே கிடையாது. கேண்டிட்னா வேற, ஓகேயா? சரி, கேண்டிட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். கேண்டிட் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி தற்செயலா நடக்கணும். அந்த போட்டோகிராஃபை நான் எடுக்கும்போது நான் யாரை எடுக்கிறேனோ அது எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, அந்த சப்ஜெக்டுக்கு நான் போட்டோ எடுக்கிறேங்கிறதுல 1% கூட நாலேஜ் இருக்கக்கூடாது. அப்படியாப்பட்ட ஒரு போட்டோ கேண்டிட், அவ்வளவுதான். சோ சிம்பிள். சரி, இன்னும் இதை வந்து விளக்கமா நாம இன்னும் கொஞ்சம் உள்ள கொண்டு போகலாம். இப்போ காலையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இப்போ இவங்க ஃபங்க்ஷனே எடுத்துக்கிடுவோமே. இப்போ என்னன்னா, காலங்காத்தால இவங்க வீட்டுல மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துருவாங்க. இவங்க வந்ததும் வராததுமா கரெக்டா லேட் ஆக்கி விட்டுருவாங்க. கரெக்டா 9 மணி ஆக்குற வரைக்கும் இவங்க மேக்கப் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, சரியா? இப்போ இவங்களோட அப்பா அம்மா இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவாங்க, வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும். இப்போ முதல் முறையா இந்த பொண்ணு வந்து இவங்க வீட்டை விட்டு மகள் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துல இருந்து இனிமே வந்து இன்னொருத்தரோட மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு போறாங்க. ஸோ அந்த வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கண்டிப்பா எமோஷன்ஸ் இருக்கும், சரியா? எந்த நிமிஷம் யாரு எப்போ அவங்களோட எமோஷனை ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க கடைசி ஜெபம் வந்து அன்னைக்கு அவங்க வீட்டுல காலையில ஒரு வெட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரேயர் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிமிஷம் தான் ஒரு ப்ரெஷியஸான நிமிஷம். இப்போ அவங்க ப்ரேயர் பண்ண போறாங்கன்னா அப்பதான் கேண்டிட் போட்டோகிராஃபரோட வேலை ஆரம்பிக்கும். அவர் வந்து என்ன செய்வாரு, அவங்க எல்லாரும் ப்ரேயர் பண்றத கட 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 கடன்னு கேண்டிட் எடுப்பாரு. இப்போ இந்த பொண்ணு இப்படி கும்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணோட சைட் ப்ரொஃபைல் இந்த ப்ரொஃபைல்ல இருந்து எடுப்பாரு. இவ்வளவுதான். இந்த இந்த கையே இந்த இடத்துல ஓரளவுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல தான் லைட்டா இருக்கும். இந்த கண்ணு மட்டும் நல்லா ஃபோக்கஸ்ல இருக்கும். இப்படி கும்பிடுறாங்கன்னா அந்த கும்பிடுறது ஒரு ஷார்ட்டா இருக்கும். இப்போ அப்படி டக்குன்னு அவர் என்ன செய்வாரு, அடுத்து ஒரு லென்ஸை மாத்திடுவாரு. இப்போ இதை எடுத்தது ஒரு 85 mm இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு அல்ட்ரா ஒய்டுக்கு போயிட்டு கீழே ஏதாவது ஒரு டவுன் ஆங்கிளுக்கு போயிடுவாரு. போயிட்டு இவங்க எந்த சாமியை கும்பிடுறாங்களோ அதையும் இதையும் சேர்த்து கவர் பண்ணி இன்னொரு ஒரு போட்டோ
கதை சொல்ற மாதிரி எடுப்பாரு. அதாவது அந்த ஸ்டோரியை வந்து அப்படி கன்வே பண்ணணும். இப்போ இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்க ஃபிளாஷ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நேச்சுரல் லைட்டிங்ல எப்படி இருந்துச்சோ அதை அப்படியே எடுக்கிறது தான் அது. ட்ரெடிஷ்னலா உள்ள ஒர்க் எப்படின்னா, இங்க என்ன நடந்துச்சு, அவங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுக்கும்போது, ஒருவேளை அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணும்போது, இப்ப பிளெஸ்ஸிங் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இப்படி நின்று பிளெஸ் பண்ணுவாங்க. இப்போ இப்படி வைக்கும்போது என்ன செய்யும், இந்த கை வந்து அவங்களோட முகத்தை வந்து மறைக்கும். அப்போ நாங்க என்ன செய்வோம், இந்த ஆங்கிள் இப்படி பிளஸ் பண்ண சொல்றோம். ஓகே, அப்ப எனக்கு நான் இந்த சைடு லெஃப்ட் சைடுல இருக்கணும், அந்த ரைட் சைடுல வந்து யாரு, இந்த பொண்ணோ இல்ல இனிமே அவங்க வீட்டுல யாரை பிளஸ் பண்ண போறாங்களோ அவங்க அந்த பீப்புள் வந்து ரெடியா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த சைடு வச்சுட்டு இப்படி பிளஸ் பண்றாங்க. இப்போ இந்த பிளஸ் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எடுப்பாரு பாருங்க, அது ட்ரெடிஷ்னல்ல போட்டோக்கு போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிடுவாரு, கால் பண்ணுவாரு, போட்டோவை பாருங்க, போட்டோகிராஃபரை பாருங்க, அப்படி ஃப்ரீஸ் ஆகி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாரு. பட் எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுமே இல்லாம அந்த முக்குல இருந்துட்டு அதுக்குதான் அவரு எத்தனாயிரம் ஃப்ரேம் எடுத்தாலும், அவர் எடுக்கிற 5 போட்டோ எடுத்தாலும் அதுல கரெக்டான போட்டோ அவர் எடுக்கணும். அவர் ஒரு போட்டோலயே அவர் எடுத்துட்டாரு, 2 போட்டோலயே எடுத்துட்டாருன்னா அது அவரோட ஸ்கில். 5 போட்டோலயாவது அதை எடுக்கணும், அதுதான் அவரோட வேலை. சரியா? ஒரு நாளைக்கு 15,000 நீங்க சும்மா கொடுக்கல, அவர் வேலை வாங்குறாங்க, அதனாலதான் அவருக்கு 15,000 ரூபாய். அவ்வளோ போட்டோ இவரை விட அவர் தான் அதிகமா எடுப்பாரு. ஏன்னா நீங்க இப்படி சிலுவை போடுவீங்களா, ஒரு சில பேர் இப்படி கொண்டு போயிட்டு அப்படியே நின்று நிதானமா அவங்கள அப்படியே பிளஸ் பண்ணிட்டே நிறைய ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் எப்படி டக்குன்னு அங்க கிளம்பணும், பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல ஆள் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அப்படி சிலுவை போடுவாங்க. ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இந்த இந்த ஸ்பாட் ஆஃப் மொமெண்ட்ல இப்படி டக்கு 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 டக்குன்னு அடிச்சு முடிக்கணும். அதுக்கப்புறம் குரூப் போட்டோஸ் ஒருவேளை எல்லாரும் இப்படி இப்படி ஹக் பண்ணிட்டு அப்படி நின்று எல்லாரும் போட்டோ அவருக்கு தான் போஸ்ட் கொடுத்துட்டு இருப்பாங்க. ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபருக்கு போஸ்ட் கொடுத்து முடிச்சுட்டு டக்குன்னு அவங்க அம்மா ஐயோ போறாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல இருந்து டக்குன்னு கண்ணீர் வந்துடும், டக்குன்னு இப்படி தொடச்சிட்டு இருப்பாங்க. பொண்ணு உடனே அவங்க அம்மா பார்த்து அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒருவேளை டக்குன்னு ஹக் பண்றாங்கன்னா அந்த மொமெண்ட்டை ஃப்ரீஸ் பண்றதுக்கு தான் கேண்டிட் போட்டோகிராஃபர். அதை எடுக்கிறதுக்கு தான் அவர் வந்தார். ஓகேயா? ஓகே, இங்க இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்வாங்க, வீட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. டக்குன்னு என்ன செய்வாங்க, கார் எடுப்பாங்க. இப்போ கார்ல ஏற போறாங்கன்னா காரில் எப்படி ஏறுறாங்களோ டக்கு 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 டக்குன்னு காரில் ஏறும்போது இப்போ கார் எப்படி அந்த லாக் எப்படி எடுக்க போறாங்களா, டக்குன்னு அவங்க கையை மட்டும் ஒரு ஷாட் எடுங்க. இல்லை அவங்க வெளியே வர போறாங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள இருந்து வெளியே கூட்டமா வரும்போது பொண்ணு மட்டும் ஃப்ரண்ட்ல இருக்கிறது, பேக்ரவுண்ட்ல அவங்க வர்றது, அதை வந்து நீங்க வந்து ஐசோலேட் பண்ணி காட்டணும்னா உங்ககிட்ட ஒரு ஹையர் அப்பச்சர் லென்ஸ் இருந்தா மட்டும் தான் முடியும். ஓகேயா? அதுக்கு தான் நான் சொன்னேன் போட்டோகிராஃபிஸ் ஆல் அபவுட் கிளாஸ் கிளாஸ் கிளாஸ்னு. அந்த இடத்துல உங்ககிட்ட கிளாஸ் இருந்தா மட்டும்தான் பொண்ணை மட்டும் தனியா ஐசோலேட் பண்ணி பேக்ரவுண்ட்ல இவங்க ஃபேமிலி எல்லாரும் வராங்க, இவங்களை கூட்டிட்டு போறாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கன்வே பண்ண முடியும். இதுக்கு இந்த லென்ஸ் இருந்து தான் ஆகணும். இது இல்லாம கேண்டிட் போட்டோகிராஃபி பண்றேன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறாங்க, நீங்க ஏமாறாதீங்க. ஓகேயா? இப்போ இவங்க வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு இங்க உள்ள ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கார்ல டக்குன்னு மண்டபமோ இல்ல உடனே சிஎஸ்ஐ கிறிஸ்டின்ஸ் ஓகே சர்ச்சுக்கு போயிடுவாங்க. இப்போ சர்ச்சுக்கு போனதும் இவங்க வந்து என்ன செய்வாங்க, முதல் முறையா இப்பதான் மாப்பிள்ளை ட்ரெஸ்ஸோட பார்க்க போறாங்க. சரியா? இப்ப இவங்க சர்ச்சுக்குள்ள என்டர் ஆகிற ஒவ்வொரு செகண்டுமே ஒரு டைம் இருக்கும். இந்த டைம்குள்ள கேண்டிட் போட்டோகிராஃபர் தான் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஆம்பியன்ஸை எடுக்கிறது வந்து கேண்டிட் போட்டோகிராஃபரோட வேலை தான். ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் வந்து அந்த இடத்துல எப்படின்னா சும்மா இப்படி அப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் எடுத்துட்டு அப்படி போயிடுவாரு. பட் கேண்டிட் போட்டோகிராஃபர் மட்டும்தான் அந்த ஆம்பியன்ஸோட அழகு எல்லாத்தையும் எடுத்து வச்சிருப்பாரு. இப்ப அந்த அழகு எல்லாம் எதுக்கு அப்படின்னா உங்களோட ஆல்பத்தை வந்து அலங்கரிக்கிறதுக்கு. சரி, இந்த அலங்கரிச்சது எதுக்கு இவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இவர் அடுத்த ஃப்ரேமை வந்து உருவாக்கணும். இவர் வந்து ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கணும். ஓகே, இது வந்து இந்த மாதிரி இருக்கு இந்த சர்ச்சு. இந்த சர்ச்சில் ஒரு சில சர்ச்சிலலாம் ஏதாவது ஒரு ஓட்டையில இருந்து நேச்சுரலாவே ஒரு லைட் வந்து அந்த இடத்துல ஒரு பாஸ் ஆயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அந்த லைட் மட்டும் ஒரு ஸ்பார்க்ல அந்த போட்டோல இமேஜ்ல கொடுக்கும் அப்படிங்கறது முதலே அவர் தெரிஞ்சுட்டுனா அவர் அந்த போட்டோவை அந்த ஆங்கிள் எடுக்கிறதுக்கு அவர் தயாரா இருந்திருக்கணும். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சுத்தி பார்த்து ரெடியா இருந்திருக்கணும்.
ஆனா அந்த மாதிரி பாதி பேர் அப்படி வேலை பார்க்கறதே கிடையாது. அவங்க பாட்டு சும்மா வருவாங்க, ஏதோ எடுக்காங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ சர்ச்சுக்குள்ள அவங்க வர ஆரம்பிக்காங்க. காரை விட்டு இறங்க ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு வந்து ஒரு 10ல இருந்து 15 போட்டோ அந்த 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 கேப்லயே கிடைச்சிரும். ஏன்னா ஒருத்தர் வந்து காரை திறந்து விடுவாங்க. அப்ப அதே உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி கிடைக்கும். காரை திறந்து விடுறது ஒரு போட்டோவா எடுக்கலாம். அதுக்கடுத்து அவங்க முதல்ல காலை எடுத்து இப்படி வெளியே வைக்கும்போது அது ஒரு போட்டோவா, காலை மட்டும் டைட் வைக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்த உடனே அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அப்படி அவங்க தான் நிப்பாங்க ஃப்ரண்ட்ல. அவங்க பிள்ளைய பிடிச்சு ஃப்ரண்ட்ல கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அப்ப அந்த இடத்துல அவங்க அவங்க வந்து இப்போ வந்து அவங்க அப்பாவை வந்து கடைசியா இப்ப இது இது இந்த இவ்வளவுதான், இதான் கடைசியா அவங்க வந்து அவங்க அப்பாவோட அந்த ஒரு உறவு. இதுக்கப்புறம் அவங்க அப்பா கையில இருந்து இன்னொருத்தரோட கையில போறாங்க அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரும்போது அவங்களுக்குள்ளே அவங்க ஃபேஸ்ல அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அந்த டைமிங்ல மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. அதை வந்து நீங்க எப்படி கேப்சர் பண்ணணும்னா, ஒண்ணு ரொம்ப தூரம் தள்ளி நின்று ஒரு 70 to 200 மாதிரி ஒரு பெரிய லாங் லென்ஸ் போட்டு எடுத்தீங்கன்னா நீங்க நிதானமா தூரத்துல இருந்து எடுக்கலாம். இல்ல உங்களை வந்து எவனாவது உங்க நேரத்துக்கு உள்ள புகுந்துருவான்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா இருக்கிறதுலே அல்ட்ரா வைட் லென்ஸை போட்டுட்டு கிட்ட ஓடிடணும். உங்களுக்கு தேவை அந்த கதை கரெக்டா இருக்கணும். அவங்க எடுக்கிற போட்டோல வந்து ஸ்டோரி இருக்கணும். இது ரெண்டும் தான் அங்க ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து இந்த 2 ஆங்கிள் எப்படியோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அவங்க நடந்து உள்ள போறாங்க. இப்போ இதுல மிஞ்சி மிஞ்சி போனா நிறைய சர்ச்செல்லாம் இப்போ ரொம்ப சின்னதா தான் இருக்கு. ஒரு 15 ஸ்டெப்ஸ் 20 ஸ்டெப்ஸ் தான் அதிகபட்சமே ஒரு கார்ல இருந்து அந்த சர்ச்சோட வாசலுக்குள்ள போறது. இப்போ இந்த இடம் எல்லாமே அப்படியே வெயிலா தான் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் சூரிய வெளிச்சம் நேரா படுற மாதிரி இருக்கும். அப்போ நேரா படுறப்போ என்ன செய்ய முடியும்? எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் எடுக்கணும். ஒரு சினாரியோ சொல்றேன். நீங்க கலர்ஸ்ல எல்லாம் எடுத்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஓரளவுக்கு பாக்குற மாதிரி, அதாவது இது எல்லாமே உங்களோட மைண்ட்ல நீங்களே ப்ரீ விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இது வந்து எப்படி எடுக்கலாம் அப்படி எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நீங்களாவே உங்களுக்குள்ள ஐடியா வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்களே ஃபர்ஸ்டே உங்க கேமரால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ உள்ள மாடர்ன் கேமராஸ் எல்லாத்துலயுமே அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட 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 கடன்னு அடுத்த போட்டோஸ் அவங்க அந்த ஒரு ரன்னிங் கேப்ல ஒரு 5 போட்டோ 6 போட்டோ நீட்டா எடுத்துக்கோங்க. அதுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து பெஸ்ட் மூமெண்டா இருக்கும். அதுல நான் மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா ஒரே ஆங்கிள் எடுக்க வேண்டாம். இந்த ஆங்கிள் 2னா அந்த ஆங்கிள் 2, அந்த ஆங்கிள் 2னா அந்த ஆங்கிள் 2, ஒரு 4 ஆங்கிள் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபர் உள்ள வந்துருவாரு, கண்டிப்பா வருவாரு. வந்துட்டு சர்ச் வாசல்ல எல்லாரும் கூட்டிட்டு வர மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவர் நிப்பாட்டி வச்சிருவாரு. எல்லாரும் நிப்பாட்டுங்க, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்னா இந்த கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற மாதிரி கழுத்துல ஒரு கேமரா தொங்க போட்டுட்டு நில்லுங்க எல்லாரும் இங்க 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 நிப்பாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி தூக்கிட்டு இருப்பாரு. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும் கேண்டிட் போட்டோகிராஃபருக்கு. அதுக்குள்ள உங்களுக்கு எந்தெந்த லென்ஸ் வேணும், எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரீ விஷுவலைஸ் பண்ணியிருக்கணும். நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்டே சொன்னேன், கோயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து எடுக்க முடியும்னு சொல்லிட்டு பாக்குறது. இப்போ அந்த ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் எடுத்துட்டு அவர் பாட்டு தூரம் வந்துருவாரு. தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பீப்புள் எல்லாருமே இப்படிதான் சென்டரான பிளேஸ்ல இருந்து இப்படி நடந்து ஃப்ரண்ட்ல ஒரு கேபின் மாதிரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல தான் மணமக்கள் போய் உட்காரணும். அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணை தான் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இப்ப இவங்க ஃபர்ஸ்ட் போய் அங்க உட்கார்றதுக்கு இவங்க தனியா போவாங்க ஃப்ரண்ட்ல, இவங்களுக்கு பின்னாடி எல்லா குரூப்பா வருவாங்க. ஆர் இன்கேஸ் சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் முன்னாடி போக வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்எல்ஸ் இவங்க பின்னாடி வருவாங்க. இது இது இந்த கான்செப்ட்ல தான் ஏதாவது நடக்கும். சரியா? இப்போ சின்ன பிள்ளைங்கள் தான் முன்னாடி வராங்க அப்படின்னா சென்டர் ஆஃப் த ஸ்பேஸ்ல நின்றுட்டு கட கட கடன்னு ஒரு 3ல இருந்து 5 போட்டோ வரைக்கும் நீங்க கடகடன்னு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த சின்ன பிள்ளைங்க வந்து ஒரு சில பிள்ளை டக்குன்னு ஓடி வந்துடும், ஒரு சில பிள்ளை ஊந்து நடக்கிற மாதிரி நடந்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட். அதுல எப்படி நடக்கும் ஏது நடக்கும் நம்மளால கெஸ் பண்ணவே முடியாது. அதனால எந்த லென்ஸ் வேணாலும் போட்டு நம்ம ரெடியா தான் இருக்கணும். 2 லென்ஸ் 3 லென்ஸ் ஒரே சமயத்துல மாத்திர நிலைமை வந்தாலும் அதையும் எடுக்க ரெடியா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு குழந்தை ஃப்ரண்ட்ல நடந்து வருதுன்னா அதை மட்டும் நம்ம நல்லா ஃபோக்கஸ்ல எடுக்கும்போது பேக்ரவுண்ட்ல இருக்க எல்லாமே ஐசோலேட் ஆயிரும். அப்படி ஒரு போட்டோவும் எடு. அதுக்கப்புறம் எல்லாரும் தெரியற மாதிரி ஒரு போட்டோ வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்தேன்னா இருக்கிறதுல அல்ட்ரா வைட்ல போட்டு இங்க மொத்த சினாரியோல இவ்வளவு பேர் இருக்கிறப்ப இவ்வளவு கிரௌடுக்கு நடுவுல இவங்க நடந்து வராங்கிற அந்த மொமெண்ட்டையும் எடு. இவங்க பாதி ஸ்டேஜ் கடந்து வர்றதுக்குள்ள நீ சென்டர்ல இருந்து கடந்து, அதாவது அதாவது ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இந்த டிஜிடெக் அப்படிங்கிற இடத்துல இந்த பாஸ் வேல இவங்க நடந்து இந்த இடத்துல வந்துட்டு இருக்காங்க. சரியா? இப்போ இந்த போட்டோகிராஃபர் இங்க இருந்து இந்த கேல நடந்துட்டு வர்ற பாத்துல இருக்க இடத்துல எடுத்துட்டு இருக்காரு.
இவர் என்ன செய்யணும், டக்குன்னு இங்கேருந்து இங்கே ஓடி வந்து இங்கே வந்துடணும் இவங்களோட சைடு போர்ஷன் எடுக்கிறதுக்கு. அப்பதான் இவங்களோட சைடு வியூல, அதாவது இந்த இடத்துல ஃபுல்லா க்ரௌட் உட்காந்துருப்பாங்க, இந்த 2 சைடுமே க்ரௌட் உட்காந்துருப்பாங்க, நடுவில் மட்டும் தான் அந்த வாக்கிங் ஸ்பேஸ் இருக்கும். இந்த க்ரௌடுக்கு நடுவில் நீங்கள் வைக்கும்போது தான் உங்களோட கிரியேட்டிவ் ஃப்ரேம் கிடைக்கும். ஒரு பீப்புளுக்கு நடுவில் அவங்க மட்டும் நடந்து போகும்போது, அப்போ ஒரு 2 பீப்புளுக்கு நடுவில் ஒரு ஐசோலேஷன், ஃப்ரேம் இன் ஃப்ரேம், அந்த மாதிரி காம்போசிஷன். அதாவது இதெல்லாம் காம்போசிஷன் நாலேஜ் அப்படிலாம் இருக்கணும். சில இடத்துல எப்படின்னா, இப்போ இன்னும் என்னன்னா, இப்போ இது இப்படி இருக்கா, இந்த சைடு ஒரு பில்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது வால், இந்த வால்ல இந்த சீலிங் ஏரியால இருந்து கொஞ்சம் சில நேரம் சில ஜன்னல்கள்ல இருந்து ஏதாவது ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி உள்ள வரலாம். இப்போ அந்த மாதிரி ஸ்பாட்லைட் உள்ள வருதுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இந்த சைடு மட்டும் ரிம் லைட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எல்லா நேரமும் அமையாது, ஒரு சில நேரம் மட்டும்தான் இதெல்லாம் அமையும். ஆனா சில இடத்துல டியூப் லைட்ஸ் இருக்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டியூப் லைட், இந்த அலங்கார, இந்த அது பேர் என்ன, இந்த இப்படி ஒரு ஆர்ச் மாதிரி போடுவாங்கல்ல, ஆர்ச் டைப்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் தொங்க விட்டுருப்பாங்க. இப்போ இந்த இதுக்குள்ளெல்லாம் இவங்க பாஸ் பண்ணி வர்றப்போ உங்களுக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிற ஃப்ரேம்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்போ இந்த பொருள்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிருக்கும், இதுக்கு நடுவில் அவங்க மட்டும் நடந்து வந்திருப்பாங்க, அது மட்டும் பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த மாதிரி டைட் ஃப்ரேம்ஸை எப்படி நீங்க செட் பண்ணி எடுக்கீங்களோ அது கேண்டிட். ஏன்னா நீங்க நடந்து வர்றப்போ நீங்க ரொம்ப தூரத்துல இருப்பீங்க, ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 70-200 மாதிரி ஒரு லாங் லென்ஸ் போட்டிருப்பீங்க. அப்படி இருக்கப்போ கிளைண்ட் வந்து உங்களை அவ்வளவு சீக்கிரம் ரெக்கக்னைஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நீங்க எந்த முக்கில இருந்து எடுத்துட்டு இருக்கீங்கன்னு. அவங்க ஜஸ்ட் அந்த ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் மட்டும் தான் பார்த்திருப்பாங்க. அதனால ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபரை பார்த்ததோட நம்மளை யாரும் போட்டோ எடுக்கலங்கிற மைண்ட் செட்லேயே சில பேர் நடந்துட்டு இருப்பாங்க. அது அந்த இடத்துல அவங்க வந்து ரியலா இருப்பாங்க. ஆக்சுவலா அவங்க ரியலா எப்படி நடப்பாங்களோ அவங்களோட ரியாலிசம் வந்து நீங்க அந்த இடத்துல பார்க்கலாம். ஓகேயா? இப்போ அதுக்கு அடுத்த சினாரியோ, இப்போ அடுத்து மாப்பிள்ள வராரு, மாப்பிள்ள வரப்போறாரு. இது வரைக்கும் பொண்ணு வந்து மாப்பிள்ளையே பார்த்துருக்க மாட்டாங்க, அதாவது கல்யாண ட்ரெஸ்ல சொல்றேன். இப்போ மாப்பிள்ள உள்ள வர்ற நேரத்துல இருந்து அவரு திரும்பவும் அந்த பொண்ணுக்கு எப்படி நடந்துச்சோ அதே மாதிரிதான் நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு அந்த சேம் சினாரியோவை திரும்ப நீங்க பண்ண போறீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு பொண்ணு எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதே எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இன்னும் பெர்ஃபெக்டா அந்த ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரீ பிளான் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி, இல்ல பொண்ணுக்கு இந்த சைடு நம்ம எடுத்துட்டோம், இப்போ அந்த சைடு நம்ம போய் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கிரியேட்டிவ் ஆங்கிள் நீங்க யோசிக்கிறது, அது உங்களோட கிரியேட்டிவ்னஸ். ஓகே, அவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க, இதெல்லாம் எடுத்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா, சில சிஎஸ்ஐ கல்யாணத்துல இப்ப நான் பார்த்த வரைக்கும் போன 2வது நிமிஷம் 3வது நிமிஷத்துலேயே தாலி கட்டுறாங்க. இன்கேஸ் எனக்கு ஆர்சியில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காணிக்கை பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி கரெக்டா அந்த தாலி கட்டு ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கரெக்டா அந்த பீரியடு டைம்ல ஒரு இன்டர்வல் மாதிரி விட்டு டக்குன்னு அந்த கடன்னு அந்த மந்திரத்தை சொல்றதுக்கு ஃப்ரண்ட்ல வந்து அப்படியே அதை ஆரம்பிச்சு அப்படி கட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேயா? இப்போ இந்த தாலி கட்டு அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் எப்படி நடக்கும் அப்படின்னா, முதல்ல அந்த ஜுவல்ல வந்து இவங்க கையில சாமியார் கையில கொடுப்பாங்க. இப்போ இவங்க இப்படி கொடுக்க போறப்போ உங்களுக்கு வந்து 3 விதமான போட்டோஸ் நீங்க ஒரே டைம்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜுவல்ல இப்படி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜுவல்ல இப்படி கொடுக்கும்போது இந்த கையோட பாதியும் வாங்குறவங்க கையோட பாதியும் மட்டும் ஒரு டைட் ஷாட். அது வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிள் எடுத்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அட்லீஸ்ட் அதுல ஜுவல்லு தான் அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும். இப்போ ரொம்ப டவுன் ஆங்கிள் இருந்து எடுத்தீங்கன்னா பின்னாடி உள்ள அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் உள்ள ஏரியா, அந்த ஆப்ஜெக்ட்ஸ் அது அந்த மாதிரி கவர் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல அது நல்லா இருந்தாலும் அதுல கொடுக்கறது ஜுவல்லு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் பார்க்கும்போது தெரியாது. அதனால 45 டிகிரில எடுக்கிறது கரெக்டா இருக்கும். பட் அடுத்த போட்டோவே டக்குன்னு தான் வாங்கிடுவாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், டக்குன்னு இந்த ஆங்கிள் இப்படி கீழே வந்துடணும். வந்துட்டு மாப்பிள்ளை தான் கொடுக்காருன்னு சொல்லிட்டு அவரையும் சேர்த்து கவர் பண்ணி வைக்கணும். ஓகேயா? இப்ப மாப்பிள்ளையும் இந்த இடத்துல கொடுக்குறது தெரியணும், அந்த சைடு வாங்குற ஐயரோட ஃபேஸும் முழுசா கவர் பண்ணி தெரியணும். இப்ப 2 ஃப்ரேம், ஒரு ஃப்ரேம் ஃபுல் டைட்டு, இன்னொன்னு இப்படி. அதை வந்து சில ஐயர் என்ன செய்வாங்கன்னா அந்த பாக்ஸோட வாங்காம சில பேர் அந்த இதை மட்டும் இப்படி தனியா அப்படி எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் மந்திரிப்பாங்க சில பேர். அது ஆக்சுவலி அந்த ப்ராசஸே அந்த மந்திரிக்கிறதுக்கு தான். ஒன்னு எடுத்து வச்சு மந்திரிக்கிறது, அது எப்படி அந்த ப்ராசஸ் எனக்கு மறந்துட்டு ஆக்சுவலி அதுல மந்திரிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தீர்த்தம் தெளிக்கிற மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த தீர்த்தம் தெளிக்கிறத வச்சுதான் மந்திரிக்கிறாங்க. இப்போ மந்திரிக்கும் போது அதுல இருந்து இப்படி ஒரு ஒரு வாட்டி நீங்க ட்விஸ்ட் பண்ணும்போது அதுல இருந்து இப்படி சுத்திக்கிட்டு இந்த தண்ணீர் வந்து வெளியே வருது. இப்ப தண்ணீர் வெளியே வருது அப்படிங்கிறது அவருக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்ச 2வது நிமிஷம் அப்ப அவர் என்ன செய்யணும், அவரோட ஷட்டர் ஸ்பீடை இருக்கிறதுலே ஹையஸ்ட் வைக்கணும். இப்ப ஹையஸ்ட் வைக்கும்போது என்ன ஆகும்னா அவரோட ஐஎஸ்ஓ வந்து நல்லா கூட்டுற மாதிரி இருக்கும்.
இப்போ ஐஎஸ்ஓ அதிகமா கூட்டும்போது நாய்ஸ் அதிகமா வரும். இப்ப நாய்ஸ் அதிகமா வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவர் கேமராக்கு தெம்பு இருக்கணும். சரியா? இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா, நமக்கு வரப்போற கேமராமேன் கிட்ட நல்ல லென்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது, நல்ல கேமராவும் இருக்கணும். அது இன்னைக்குள்ள மாடர்ன் டேல சோனி மாதிரி ஒரு கம்பெனில அவங்களோட கேமரா இருக்கான்னு பார்க்கணும். அது மிரர்லெஸ்ல இருக்கான்னு பார்க்கணும். நான் ஏன் சோனி அப்படின்னு சொல்றேன்னா, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். 5 ஸ்டாப் 6 ஸ்டாப் வரைக்கும் நான் அண்டர் எக்ஸ்போஸ்ல ஒரு போட்டோலாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னு எடுக்கிறது இல்லை. ஃப்ளாஷ் வந்து திடீர்னு ஃபயர் ஆகாமல் போயிருக்கும். திடீர்னு நம்ம நேரத்துக்குன்னு ஏதாவது ஒன்று ஆகியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இப்படி 5 ஸ்டாப் இறங்கி போகிறது, 3 ஸ்டாப் இறங்கி போகிறதெல்லாம் நடந்திருக்கு. ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் எடுத்தது சோனி அப்படின்னு சொல்லிட்டு நம்பி கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஃபோட்டோவை ரீடச் பண்ணுவேன். எனக்கு பெரிய அளவில் பாதிக்காது. இன்கேஸ் அந்த இடத்துல லைட்ஸ் எல்லாமே போயிட்டு அப்படின்னாலும், நான் அதிகமான ஷட்டர் ஸ்பீட் யூஸ் பண்ணேனாலும், என்னோட ஐஎஸ்ஓவை நான் நம்பி 16,000 20,000 கொண்டு போய் வச்சு எடுத்திருக்கேன். அப்படி எடுத்த ஃபோட்டோஸும் நான் கரெக்டாக கலர் கிரேட் பண்ணி அதை நீட்டாக பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேன். எனக்கு அதனால எந்த கிளைண்ட்ட இருந்தும் இதில் நாய்ஸ் இருக்குன்னு கூட எனக்கு வந்தது இல்லை கம்ப்ளைண்ட். அந்த அளவுக்கு டிஜிட்டலி அதை பார்க்குற அளவுக்கு அதில் நல்ல குவாலிட்டி இருந்ததுனால மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் நான்லாம் இல்லை. அதுக்கு காரணம் சோனி. சோனி அந்த அளவுக்கு அந்த ஃபைலை வந்து காப்பாற்றி கொடுக்குற அளவுக்கு கேப்பபிளாக இருக்கு. சரியா? அது கேப்பபிளாக இருக்கிறதுனால தான் நான் வந்து ரீடச் பண்ணி அப்படி இப்படின்னு ஏமாற்றி கொடுக்கேன். இதே இது ஒரு பழைய காலத்து ஒரு 6-7 வருஷத்துக்கு ரொம்ப முன்னாடி உள்ள பழைய டிஎஸ்எல்ஆர் கேமரால எடுத்துட்டு வந்தீங்கன்னா ஐஎஸ்ஓ வந்து 2000 3200 இதுதான் அதிகபட்சம். அதுக்கு மேல கொண்டு போகும்போதே புள்ளி புள்ளியா அதிகமா அடிக்கும். ஒருவேளை அந்த நாய்ஸ் எல்லாத்தையும் நீங்க இங்க ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த போட்டோவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, அப்படி இந்த மெழுகுவர்த்தியை ஊத்தி வச்சு பூசி மொழுகுன மாதிரி அந்த அந்த பூசி மொழுகுன மாதிரி அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில போயிடும். கிட்டத்தட்ட அதுல எட்ஜஸோட டீட்டெயில் இருக்காது. அந்த கிறிஸ்ப்னஸ், அந்த ஷார்ப்னஸ், அந்த ஒரு அந்த ஒண்ணுமே இருக்காது, கிளாரிட்டியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் ஒரு போட்டோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த உயிரே இல்லாத போட்டோக்கு வந்து நீங்க அவ்வளவு காசு கொடுக்கறதுக்கு பதிலா ஒருவேளை போட்டோகிராஃபரே தப்பு பண்ணா கூட அந்த கேமரா வந்து அதை சரி பண்ற அளவுக்கு தாங்குற நல்ல கேமராவா இருக்குதா அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு தடவை செக் பண்றது ரொம்ப அவசியம். அதனாலதான் நான் இந்த இடத்துல கரெக்டா சொல்றேன். ஏன்னா சர்ச்சஸ்ல திடீர்னு நம்ம நேரத்துக்கு கரெக்டா ஒரு நல்ல பெர்ஃபெக்டான ஷாட் நடக்கும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் கரண்ட் போயிட்டுனா என்ன செய்வீங்க? ஷாட் போச்சு. நான் வந்து எதிர்பாராம நடக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் வந்து உடன்படலை. ஆனா அந்த இடத்துல ஷாட் போச்சு. ஒருவேளை அது சோனில எடுத்திருந்தீங்கன்னா அதை வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு நான் நெருக்கி பிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? இப்போ ஓகே, இந்த இதெல்லாம் முடிஞ்சா உடனே அவங்க தாலி கட்ட போறாங்க. தாலி கட்ட போறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க? இதை இப்படி எடுப்பாங்க. இந்த எடுக்கிற டைம் தாங்க உங்களுக்கு இவங்க இப்படி உள்ள இருந்து இப்படி எடுக்கிறதுக்குள்ள நீங்க வந்து கடன்னு ஒரு 4 ஷாட் அடிச்சிடலாம். அந்த இப்படி இப்படி எடுக்கிறதுக்குள்ள அதுலயே ஒரு 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 கதை வந்துடும். இப்ப இந்த 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 இவ்வளவுதான் ஃப்ரேம், உங்க கைக்கு இதுக்கு மேல ஃப்ரேம் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த தட்டு இருக்குன்னா அந்த தட்டுல இருந்து இவங்க எடுக்காங்கன்னா இவ்வளவுதான். அந்த தட்டு இவங்க கை இவ்வளவுதான் ஃப்ரேம்ல இருக்கும். அதை மட்டும் இப்படி எடுக்கிறது டக்குன்னு ஒரு ஷார்ட் கேண்டிடா இருக்கும். அதை எடுத்து இவங்க இப்படி கொண்டு போயிருவாங்க. அது நல்லா தெரியும், நல்லா தெரியும் இவங்க இப்படிதான் கொண்டு போய் போட போறாங்கன்னு. இப்போ உள்ள முன்னாடில இப்போ ஹிந்துஸ்னு வச்சுக்கோங்களேன், இப்படி 3 முடிச்ச போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இப்படி டைம் ஆயிட்டு இருக்கும். ஆனா கிறிஸ்டின்ஸ்ல அப்படி கிடையாது. ஜஸ்ட் ஒரு ஒரு ஹூக் எடுத்து அந்த இதை இப்படி கோர்க்குறது அவ்வளவுதான். இப்போ ஆல்ரெடி இவங்க என்ன செஞ்சிருவாங்க, முடிய தூக்கி பிடிக்க இங்க ஒரு 2 பேர் பின்னாடி வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க ஒரு ஆள் நம்ம போட்டோவை மறைக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் ரெடியா இருப்பாங்க. இப்ப இப்படி கொண்டு போய் இப்படி கூடி கொண்டு போய் இப்படி வச்சு இப்படி மாட்டுறாங்க. ஓகேயா? அதாவது கழுத்துக்கு பின்னாடி வச்சு மாட்ட மாட்டாங்க. கிறிஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ஆங்கிள் அவங்களோட செஸ்ட் ரீஜியன்ல ஒரு பக்கத்தோட ஜாயிண்ட் வச்சுக்கிடுவாங்க, இன்னொரு பக்கத்தோட முடிச்ச வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு கரெக்டா அந்த கொக்கி இப்படி மாட்டி விடுறது. இவ்வளவுதான் வேலை, டக்குன்னு பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த கொக்கியை மாற்ற இந்த இப்போ இந்த இந்த 2 கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கேப்பை மட்டும் ஒரு 90mm 2.8 மேக்ரோ லென்ஸை வச்சு நீங்க எடுக்கிறீங்கன்னா யாருமே பார்க்காத ஒரு ஆங்கிள் நீங்க பண்ணுங்க. அதை ஒரு 90mm 2.8 ஆங்கிள் டக்குன்னு வைங்க. அந்த ஷாட்டை எடுத்து
டக்குன்னு இப்படி டக்கு டக்கு அப்படின்னு அடிச்சு முடிச்சுட்டு அதுக்குள்ள டக்குன்னு லென்ஸை கழட்டி தூக்கி கீழே போட்டுட்டு அடுத்த லென்ஸை மாட்டுங்க. மாட்டிட்டு டக்குன்னு ஒய்டு வாங்க. ஒய்டு வந்துட்டு 2 பேரையும் கவர் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ கட கட கட. அதை எடுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு. நீங்க வந்து நான் ஏன் ப்ரோ இவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ரெயின் பண்ணணும், ஒருவேளை எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீ 15,000 வாங்கிட்டு அங்க வேலைக்கு வர? நான் அதை தான் கேட்பேன். அப்போ வந்து நீங்க வந்து என்னை பிடிச்சு கேட்கலாம், இவ்வளவு தூரம் நீ பேசுறிய, உன்னால இதெல்லாம் புடுங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க வாயை திறந்து கேட்கலாம். என்னால இதெல்லாம் புடுங்க முடியலன்னா நான் வந்து இப்படி வாயை திறந்து உட்காந்து பேச மாட்டேன். ஓகேயா? நான் இப்படி நாகரிகமற்ற வார்த்தைகளை நான் இடையில விடுறேன் அப்படிங்கிறதுனால நீங்க கோச்சுக்கிட வேண்டாம். இது வந்து ஒரு ஆதங்கம்னு வச்சுக்கோங்க. இதே இதே ஃபங்க்ஷனுக்கு வந்து உங்களுக்கு சைட்ல போட்டோஸ் போடுறேன். சரியா? என்கேஜ்மெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, கரெக்டா இவங்க என்கேஜ்மெண்ட் பண்ண போறதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இவங்க மோதிரத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ போட போறாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. நான் என்ன செஞ்சேன், ஒரு 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 பெரிய இந்த ஸ்டேஜ் வந்து நல்ல பெரிய ஸ்டேஜுங்க. ஆக்சுவலா நல்ல பெரிய ஸ்டேஜ். ஸ்டேஜுக்கு 5 அடி தள்ளி தான் நாங்க வந்து ஒரு பெரிய டேபிள் போட்டு ஒரு ஹைட் ஈவன்னஸ்க்காக நாங்க அது மாதிரி டேபிள் மேல ஏறி நின்று தான் நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். போட்டோ எடுக்கும்போது நான் இத்தனைக்கு ட்ரெடிஷ்னல் போட்டோக்கு சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெடிஷ்னல் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு 2 போட்டோ கரெக்டா எடுக்கேன். இவங்க வந்து மோதிரம் மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். எடுத்து முடிச்சு அப்படியே நான் கட் பண்ணி கீழே இறங்கிட்டேன். 2வது போட்டோ வந்து இவங்க பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு போடுறாங்க. மாப்பிள்ளைக்கு மோதிரத்தை போட்டு முடிக்கிறதுக்குள்ள மேல இருந்து இறங்கியாச்சு. அவ்வளவுதான். ஒரு போட்டோ எடுத்த உடனே அது கரெக்டா ஆயிட்டு. ஏன்னா ஆல்ரெடி 2 போட்டோ வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு போடும்போது நான் கரெக்டா கலர் இருக்கா எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். அதனால பொண்ணு போடுறதுக்கு கரெக்டா இப்படி உள்ள கொண்டு போகும்போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு இந்த போட்டோ நம்ம நல்லா எடுத்துருவோம்னு உள்ள ஒரு போட்டோ கரெக்டா டாக்குன்னு எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் அந்த போட்டோ நல்லா தான் இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அதனால அப்படி லென்ஸா அப்படி இப்படி வச்சு கேமரா ஆஃப் பண்ற இப்படி அப்படி இப்படி இந்த 2வது விரல் இப்படி பிடிச்சி டக்குன்னு லென்ஸை கழட்டியாச்சு. அடுத்து கீழே அப்படி போட்டுட்டு அடுத்து 85 mm போட்டு அங்க இருந்து கீழே குதிச்சாச்சு. கீழே குதிச்சுட்டு கட கட கடன்னு முன்னாடி ஓடியாச்சு. இவங்க மோதிரம் இந்த இவ்வளோண்டு இடம், இந்த 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 கேப்ல இவங்க போட்டு முடிப்பாங்க. இவரு கை இந்த இடத்துல இருக்கும். இந்த இவ்வளோண்டு ஷார்ட்டான இதை மட்டும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எதுக்குன்னா அந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு கிடைக்கும். அந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அது ஒரு தனி வகையான ஃபீல். ஓகேயா? இதுதான் கேண்டிட். அதை வந்து நம்ம தனித்துவமா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃப்ரண்ட்ல இறங்கி ஓடினேன். இப்போ இதை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் எடுக்காங்கன்னா எடுக்க மாட்டாங்க, எடுக்கவும் மாட்டிக்காங்க. சரியா? பட் அப்படிதான் அதை எடுக்கணும். அப்படி எடுக்கிறது தான் கேண்டிட். சரியா? நான் ஏன் இவ்வளவு தூரம் நான் மெனக்கிட்டு சொல்றேன்னா, நீங்க எவ்வளவு காசு கொடுக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அவுட்புட்டை அவங்க கிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் நீங்க அவ்வளவு பேமெண்ட்டை கொடுக்கீங்க. ஒருவேளை அவங்களால அதெல்லாம் கொடுக்க முடியலன்னு தெரிஞ்சிட்டுனா நீங்க ஏன் அவங்கள சூஸ் பண்ணணும்? நீங்க என்னைய சூஸ் பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ற மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யார் இருந்தாலும் அவங்ககிட்ட போய் ஆர்டர் கொடுங்க. நான் அதை தான் சொல்லுவேன். சரியா? இப்போ இந்த அளவுக்கு உங்க ஒரு டீசெண்டான நீங்க ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கிற வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஒருவேளை இவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணும் இல்ல. சில இடத்துல வந்து இவங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் அப்பதான் பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு முதல் பார்வை இப்படி இருக்கும். அவங்க டக்குன்னு இப்படி பார்க்கும்போது வெட்கப்படுவாங்க. சில பேர் நான் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன்ல சொல்றேனே, ரிஷினியான்னு ஒரு பொண்ணு. அவங்க அக்காவுக்கு தான் கல்யாணம். இவங்க எப்படின்னா இது எல்லாமே ஹிந்து கல்யாணம். சரியா? இது இந்த மண்டபம் சாரி 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 அந்த கோயில் வந்து சரியான கூட்டம் அன்னைக்கு. ஒரு நாளைக்கு ஒரு 10-20 கல்யாணம் அந்த கோயில்ல நடக்கும். அது வந்து ஒரு பெரிய முகூர்த்தம்னு வச்சுக்கோங்களேன். பிப்ரவரி மாசம் கிட்ட, பிப்ரவரி 20 நினைக்கிறேன் அது அப்ப நடந்துச்சு. அவ்வளவு கூட்டம் இருக்கு. நிக்க கூட இடம் இல்லை. நான் இப்படி 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 இப்படிதான் நான் சொன்ன மாதிரி இப்படி பிடிச்சுதான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அன்னைக்கு. அப்ப என்னாச்சுன்னா மோதிரம் மாத்தும் போது நாங்க வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண மோதிரங்க பாருங்க, தாலி கட்டுறாங்க. தாலி மஞ்சள் தாலி இப்படி கட்டி முடிக்காங்க. கெட்டும் போது நாங்க என்னமோ அழுகிற சத்தம் வந்து அவங்கள்தான் இப்படி இப்படி குனிகிறாங்களா, அதனால அவங்க கீழே கூடி அழுறாங்களோ அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் எனக்கு முன்னாடி இந்த சைட்ல வந்து ரிஷின்யா நின்றுருக்காங்க. இவங்க தான் அழுதுருக்காங்க. இவங்க என்னன்னா கல்யாணம் ஆகுற அவங்க அக்காவை பார்த்து அவங்க அந்த பூரிப்பு சந்தோஷத்துல வந்து அப்படியே அழுறாங்க, ஆனந்த கண்ணீர். இது வந்து இப்படி ஒரு மொமெண்ட் நடக்குங்கிறத வந்து நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல.
பூசாரிலாம் பார்க்கணுமே. அப்படி என்னப்பா பொண்ண விட கொழுந்தியா ரொம்ப அல்றா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அந்த இடத்துல பூசாரி அப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இப்போ அந்த இடத்துல நான் வந்து ட்ரெடிஷனல் தான் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதை வந்து நான் கவர் பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய இதா இல்லை. இன்கேஸ் நான் அந்த இடத்துல கேண்டிடா இருந்திருந்தேன்னா நான் அந்த பூசாரி இப்படிலாம் சொன்னாரு அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு போட்டோ எடுத்தா கூட அந்த போட்டோ ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அந்த கஸ்டமருக்கு அந்த ஒரு ஞாபகத்தம் இருக்கதான் செய்யும். இப்போ இவங்க அழுதாங்க அப்படின்னதுமே நான் இன்னொரு ஒரு ஆங்கிள் போய் இவங்க அழுறதையும் நான் எடுத்துட்டு வந்தேன்னா அது ஒரு ஒரு ஸ்டோரியா இருக்கும். இல்ல இது மூணையும் கவர் பண்ணி இந்த விஷயம் இந்த தாலி கட்டுங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுனாலதான் இவங்க அழுறாங்க அப்படிங்கறத கவர் பண்ணணும்னா நான் டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல இன்னும் வைடா போய் எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணி எடுக்கணும். இப்ப அதுக்கெல்லாம் ஃப்ரேமிங்கை வந்து நான் எப்படி வைக்கணும் அப்படிங்கறது ஒரு 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 விஷயத்துக்காக தான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? சரி, கம்மிங் டு திஸ். அதுக்கப்புறம் இப்ப இவங்க ரெண்டு பேரும் தாலி எல்லாம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் பார்வை நல்லா இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் ஒருவேளை கிறிஸ்டினா இருக்க வரைக்கும் நான் சொல்றேன் சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆர்சி கிறிஸ்டினை பொறுத்த வரைக்கும் சொல்றேன். சிஎஸ்ஐல இவங்க என்ன டேர்ம்ஸ் சொல்றாங்கன்னு தெரியல. ஆனா ஆக்சுவலி இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். ஓகேயா? இப்ப சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல இந்த முதல் பார்வை இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க பேசாம இருந்தா கூட சமாதானம் அப்படின்னு சொல்லும் போது இப்படி குனிஞ்சு அவங்க முதல் வார்த்தையை வந்து பேசுவாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த முதல் வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். முதல் வார்த்தை அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் வார்த்தையா அது இருக்கும். சில பேர் கல்யாணம் இது கெட்டிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு கிஸ் இந்த இடத்துல கன்னத்துல கொடுத்துருவாங்க, இல்லைன்னா நெத்தியில கொடுப்பாங்க. அந்த மாதிரி சில பேர் அப்படி பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி சில இடத்துல பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது நடக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு ஒரு அன்பான மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்றதுக்கு தான் கேண்டிட் போட்டோகிராஃபர். அதை வந்து ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபர் கவர் பண்ணலனாலும் ஓகே தான். அவர் வந்து கரெக்டா தாலி கெட்ட வந்து ஒழுங்கான ஃப்ரேம்ல ஒழுங்கா எடுத்திருக்கணும். அதுதான் அவருக்கு முக்கியம். தாலி கெட்ட வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் இல்லாம எல்லாரையும் கவர் பண்ணி ஒரு போட்டோ, எல்லாரும் இருக்கும்போது ஒரு போட்டோ. ஆனா கேண்டிட் போட்டோகிராஃபர் தான் எல்லாரும் டாக்குன்னு ஒரு பூவை தூக்கி மேலே எறிவாங்க. ரோஜா பூவை கோரி கோரி அள்ளி அள்ளி எறிந்த மாதிரி டக்கு டக்குன்னு எறிவாங்க. அப்ப கோரி கோரி அள்ளி அள்ளி எறிதாங்கன்னா எல்லா பூவும் அவங்க மேல படுற மாதிரி ஒரு டவுன் ஆங்கிள் ஷாட்டு, அந்த க்ளோஸ் அப் ஷாட்டு, அதுக்கப்புறம் ஒரு மிட்டு. அவர் ஒரு 5-6 டேக்கு எடுக்காருனாலும் அந்த 5-6 டேக்குமே வேற வேற ஆங்கிள் வேற வேற லென்ஸ் கலெக்ஷன்ல எடுத்ததா இருக்கணும். அப்படி எடுக்கிறதுக்கு தான் அவருக்கு 15,000. சரியா? இப்போ அங்க அந்த விஷயம் எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ மாசே முடிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த மாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவங்க ரெண்டு பேரும் கை கோர்த்து இப்பதான் ஒண்ணா அவங்க வெளியே வருவாங்க. அப்ப அவங்க கைகள் கோர்த்து இருக்கிறது மட்டும் ஒரு போட்டோ எடுக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டாள்களோட கண்ட்ரோல் இல்லை, நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் நம்மளை பிரிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கலாம். அவங்களுக்குள்ள அவங்க தனியா பேசிக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வெளியே வந்தது மண்டபத்துக்கு போக அதுக்கடுத்து திரும்பவும் ஆட்களா வந்துருவாங்க. எதுவுமே தனியா பேச முடியாது. அந்த ஒரு குரூஷியல் மொமெண்ட்ஸ்ல மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. கடகடன்னு அவங்களுக்குள்ள என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான மொமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்றதுக்கு தான் கேண்டிட் போட்டோகிராஃபர். அவன் கடகடன் ஐஎஸ்ஓ இறக்கியும் ஆகணும், கடகடன் அப்பச்சரை ஏற்றியும் ஆகணும், கடகடா ஷட்டர் ஸ்பீடை செலக்ட் பண்ணி ஆகணும். தண்ணி தெரிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வருதுன்னா 1/1000 கொண்டு போய் வைக்கணுங்கிறது வந்து அவனுக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். நார்மலாக தான் ஒரு ஷாட் போயிட்டு இருக்குன்னா 1/250 வச்சாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ரெடியா இருக்கணும். இந்த மாதிரி அவனோட ஷட்டர் ஸ்பீடு என்ன வைக்கணும், அவனோட ஐஎஸ்ஓ என்ன வைக்கணும், அவன் என்ன ஷட்டர் ஸ்பீடு வச்சாலும் அவன் எவ்வளோ ஐஎஸ்ஓ அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணணுமோ அவ்வளோ தாங்குற அளவுக்கு காம்பன்சேஷன் பண்ற அளவுக்கு அவனோட கேமராவுக்கு தெம்பு இருக்கணும். சரியா? அதனால அவன்கிட்ட நல்ல கேமரா இருக்கணும். அதையும் நீங்க பாத்துக்கணும். சரி, இப்போ திரும்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கார்ல ஏறுவாங்க. அப்போ ஒருவேளை மாப்பிள்ளை இப்படி திறந்து விட்டு பொண்ணு இப்படி உள்ள போற மாதிரி இதெல்லாம் வந்து எப்பவும் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியல. ஆனா எல்லாரும் பாக்குறாங்கிறதுக்காகவாது இந்த மாதிரி ஒரு சில விஷயம் சில மாப்பிள்ளை பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் அக்கேஷனலா நடக்கிற ஒரு விஷயம். வாழ்க்கையிலையும் சில நேரத்துல ஒரு தடவை தான் நடக்கிற விஷயம். அதனால அந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்க எந்த ஆங்கிள்லயாவது எப்படியாவது அதை நல்லா கேப்சர் பண்ணணும். அதுவும் ஒரு கேண்டிட் போட்டோகிராஃபரோட வேலை. அதுக்கப்புறம் அங்க இருந்து அவ்வளோத்தையும் எடுத்துட்டு திரும்ப மண்டபத்துக்குள்ள போறீங்க. மண்டபத்துக்குள்ள போகும்போது நீங்க வந்து திரும்ப அதேதான். அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வருவாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்த உடனே ஏய் சூப்பரா இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை ஒருத்தர் கிள்ளிட்டு நல்லா இருக்கு அப்படி சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னா
இப்போ அவங்க எல்லாரும் ஒரு ஃபீலிங்ஸ் வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றாங்க அத. அப்ப அத நீங்க எடுக்கிறதுக்கு தான் அங்க கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர். சரியா? இப்போ தாலியே கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தாலி கட்டுறப்ப கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் இன்னும் எடுக்கலாம். எவ்வளோ விஷயம் இருக்கு. இன்னும் ஒண்ணு சொல்லவா? பொண்ணோட அப்பா, அம்மா அவங்க வந்து உலகத்திலேயே பெரிய ஒரு ஒரு விஷயத்த வந்து அவங்க ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. சில அப்பா அம்மாலாம் அப்படியே கண்ணுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு கண்ணீரா கொட்டி முடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. அவங்க கையிலே இவ்வளவு தூரத்துக்கு தண்ணி வந்திருக்கும். அவங்கள மேக்கப்லாம் போட்டிருந்தாங்கன்னா, அவங்க இப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்க மேக்கப் எல்லாத்தையுமே அள்ளிட்டே வந்துரும். அந்த அளவுக்கு சில பேர்லாம் அழுவாங்க. எமோஷன்ஸ் வந்து சில பேர் இப்படி கர்ச்சீஃப் வச்சு இப்படி இப்படி எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க எப்போ யார் இதெல்லாம் செய்வாங்கன்னு தெரியாது. அவங்க கொழுந்தியா செய்யலாம், அவங்க தங்கச்சி செய்யலாம், நகத்தனார் செய்யலாம், யாரு வேணாலும் லிட்ரலி அந்த இடத்துல யார் வேணாலும் செய்யலாம். யார் செஞ்சாலும் அதை எடுக்கிறதுக்கு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் ரெடியா இருக்கணும். அட்லீஸ்ட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் அந்த டைட் ஷாட் மோஸ்ட் நான் வந்து சொல்றது, இப்போ பொண்ணு இப்படி இருக்காங்க, ஏன்னா இப்படி இப்படி கும்பிட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க, இப்படி குனிஞ்சிருக்காங்க அப்படின்னா இப்படி இப்படி தான் இருக்காங்கன்னா இந்த ஆங்கிள் தான் அவங்க கட்டிட்டு இருப்பாங்க. அது கட்டும்போது அவங்களோட ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும், இல்லை இப்படி 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 குனிஞ்ச மாதிரி சிரிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ குனிஞ்ச மாதிரி சிரிக்காங்கன்னா கீழே இருந்து அவங்க சிரிக்கிற ஃபேஸை எடுங்க. இல்லை அவங்க கெட்டுறதுமா நீங்க எடுக்க போறீங்கன்னா ஒரு கெட்டுற அந்த விரல் கை அந்த நாட் போடுற அந்த மாட்டுற அந்த கொக்கி மாட்டுறது அதை மட்டும் க்ளோஸ் அப் வைங்க. இல்லை அப்படின்னா ரெண்டு பேரையும் கவர் பண்ணி எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் எடுக்காத ஒரு ஆங்கிள் இருந்து எடுப்பீங்க. அவ்வளவுதான். ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் ரெண்டு பேர் ஃபேஸும் தெரியறது தான் அவருக்கு மெயின். அதுக்கப்புறம் தான் தாலி கட்டுறதே அவர் எடுப்பாரு. தாலி கட்டுறாங்கிற மூமெண்ட்ல வந்து அவர் தாலி ரொம்ப தெரிஞ்சா கூட தெரியலனா கூட அவர் அப்படி அப்படி இப்படி மேட்ச் பண்ணிடுவாரு. அவருக்கு என்ன ரெண்டு பேரும் தாலி கட்டுறாங்கிற ஒரு ஃப்ரேம் தான் வேணும். ஆனா நீங்க தான் ஒரு வளைஞ்சி நெளிஞ்சு எந்திரிச்சு படுத்து உருண்டு எந்திரிச்சு அப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களோட எஃபோர்ட் தான். அதுக்கப்புறம் சரி நீங்க கம்மிங் பேக் டு அந்த மண்டபம் வந்தாச்சு. மண்டபம் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே குரூப் போட்டோ டக் டக் டக்னு ஏறிடுவாங்க. அதுக்கப்புறம்லாம் நம்ம ஆட்கள்லாம் வெயிட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கீழே சாப்பிட போகணும், மொய் கவர் எழுதணும், அவ்வளவுதான். மொய் கவரை கொடுத்தோம், சாப்பிட போனோம், வந்தோம், சாப்பிட போனோம், அவ்வளவுதான். கரெக்டா இருப்பாங்க. அதனால நம்ம ஆட்கள் கரகட கடகடன்னு ஏற ஆரம்பிச்சிருவாங்களா. அப்போ உங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தோட பரபரப்பு இருக்கும். அப்ப சில பேர் திடீர்னு யாருன்னே தெரியாது, அவ்வளவு நேரம் கூட்டமா போயிட்டு இருக்கும், கேண்டிடே பெருசா இருக்காது. அப்ப கேண்டிட் வந்து ஸ்டேஜ்ல இருக்காது. ஸ்டேஜ்ல இல்லாம அந்த டென்ஷன் பரபரப்பு மோட்ல போகும்போது கீழே கேண்டிட் கிடைக்கும். திடீர்னு அந்த பாட்டு பாடுறவங்க வந்து இப்படி பாடிட்டு இருப்பாங்க. அங்க வந்து இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு 5-6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எல்லாரும் இப்படி ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி கிடைக்கும். ஓகே இதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஸ்டோரியை நீங்க எடுக்கலாம் இப்படி கண்டினியூஸா. இதுல ஒரு சின்ன குழந்தை மட்டும் எந்த ஒரு வெட்டிங் பண்ணாலும் ஏதாவது ஒரு சின்ன குழந்தை மட்டும் கியூட்டான ஒரு மூமெண்ட் பண்ணும். நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்துருக்கேன். ஒரு கியூட்டான குழந்தை எங்க இருந்தாலும் ஓடி வந்து திடீர்னு அந்த பாட்டு பாடுற அக்காட்ட போய் வம்பு பண்ணலாம். திடீர்னு மண்டபத்து ஸ்டேஜ் மேல ஏறி மாப்பிள்ளை கிட்டே ஓடி போயிட்டு பிடிச்சுக்கிட்டு நிற்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் எப்போ வேணாலும் நடக்கும். அதெல்லாம் தான் கேப்சர் பண்றதுக்கு. பட் இங்க ஆக்சுவலி கேண்டிட் போட்டோகிராஃபின்னா இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிட்டே போகலாம். இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லயும். பட் ஆக்சுவலா நம்ம ஆளுக்கு எதை தெரியுமா கேண்டிட் சொல்றாங்க? காலையில போவாங்க, எல்சி 500 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் உண்டு. அந்த லைட்டை பிடிச்சிட்டு இப்படியே பிடிச்சிக்கிடுவாங்க தலைக்கு மேல. வீட்டுக்குள்ள இருக்க எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணி வச்சிருவாங்க, தலைக்கு மேல பிடிச்சிக்கிடுவாங்க. பொண்ணு இப்படி 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 தலையை குனிஞ்சுக்கிட்டு இப்படி இப்படி ஆங்கிட்டுக்கிட்டு என்னத்தையாவது உருட்டி உருட்டி என்னத்தையாவது எடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு சைடு மட்டும் ஃபேஸ்ல வந்து லைட் படும், இன்னொரு சைடு லைட்டே இருக்காது. இருட்டுக்குள்ள ஒரு பொண்ணோட மூஞ்சி மட்டும் தெரியுற மாதிரி ஏதாவது ஒரு 10 ஆங்கிள் எடுத்துட்டு வந்துட்டு கெட்டிங் ரெடியே முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான், கெட்டிங் ரெடி ஓவர். அதுக்கு எடுத்து மிஞ்சி போனா ஒரு சில பேர் அவங்களோட வளையல், அவங்களோட நகை நட்டு அதை கவர் பண்ணி எடுப்பாங்க. அதை கவர் பண்ணி எடுக்கிறத வந்து லென்ஸ் கலெக்ஷன் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபர் கொண்டு வர மாட்டாரு. அதனால கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் தலையில இதையும் திணிச்சு விட்டு இதையும் நீயே எடுன்னு சொல்லி நம்ம அவரை போட்டு சாவடிச்சிருவாரு. அவர் வந்து இதை எடுக்கன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு உருண்டு பிறண்டு எடுத்தையாவது எடுத்து, ஏன்னா சம்பளம் 15,000 வாங்கணும்ல, அதுக்கு வந்து இவ்வளவு தகுதி இதையும் உருண்டுகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இதையெல்லாம் எடுத்து முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் பொண்ணை தனி ஸ்டில்னு வீட்டு வாசலுக்கு எங்கேயாவது கூட்டு போயிருது. இல்லைன்னா எங்கிட்டாவது ஒரு மரத்தடி நிழலா பார்த்து போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு ஏடி 200 இல்லைன்னா ஏடி 400 இதெல்லாம் வந்து இந்த 2 லைட்டே இப்பெல்லாம் கொண்டே வர மாட்டேங்காங்க. இது இல்லாம இது 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 இல்லாம எல்சி 500 அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. எங்க காலையில கிட்டத்தட்ட 8 மணி 9 மணி ஆயிரும் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணை வெளியே விடுறதுக்கே. அது எல்லா மேக்கப் ஆர்டிஸ்டும் காலைல 5 மணிக்கே வந்துருவேன் 4 மணிக்கே வந்துருவேன்னு சொல்லி
அங்க புக் பண்ணி வாங்குவாங்க. கடைசி பார்த்தா 7 மணிக்கு வந்து நின்னுட்டு அவசர அவசரமா முடிய போட்டு சீவிட்டு இருப்பாங்க. இந்த கதைலாம் எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இந்த மாதிரி பண்ணிட்டு அவசர அவசரமா இவங்க மொட்டை வெயில் அடிக்கிற நேரத்துல வந்து மூஞ்சிக்கு மட்டும் எல்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. அது எந்த வகையில அந்த பொண்ணோட முகத்துல வந்து அஃபெக்ட் பண்ணுன்னே தெரியாது. நான் ஓப்பனா சொல்றேனே, ஒருவேளை நீங்க 85 1.8 போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எல்சி 500 நீங்க ஆட் பண்றதும் ஒண்ணுதான், ஆட் பண்ணாம இருக்கிறதும் ஒண்ணுதாங்கிற அளவுக்கு தான் அந்த எல்சி 500 பவர் வந்து ஓரளவுக்கு சன்லைட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். அதனால இப்படி பிடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பிடிச்சுக்கிட்டே இவங்களும் போட்டோ அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 4-5 போட்டோ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 போஸை எடுத்தாச்சுன்னா பொண்ணுக்கு தனி ஸ்டில் ஓவரா, கேண்டிட் போட்டோகிராஃபருக்கு வேலையே ஓவருங்கிற மாதிரி விட்டுருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ் முடியும் தெரியுமா? ஸ்டேஜ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த ஸ்டேஜ்னா இந்த குரூப் போட்டோஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கடைசி எல்லாரும் இந்த சாப்பிட போறதுக்கு முன்னாடி இல்ல இந்த கடைசி கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கேண்டிட் போட்டோகிராஃபர் கூப்பிட்டு தனி ஸ்டில்ல போட்டு எடு அப்படின்னு சொல்றது. இந்த தனி ஸ்டில்ல எடுக்கிறதுக்கு தான் கேண்டிட் போட்டோகிராஃபரை யூஸ் பண்றாங்க. அது முதல்ல கேண்டிடே கிடையாது. அதுல வந்து கேண்டிட் போட்டோகிராஃபரை போய் இழுத்து வச்சுட்டு இதை எடுக்கிறது தான் கேண்டிட்னு சொல்லிட்டு கஸ்டமரையும் ஏமாத்திடுறது. சில பேர் இதனால என்ன பண்றாங்கன்னா 15,000 கொடுத்து கூப்பிட வேண்டிய சர்வீஸுக்கு கேண்டிட் போட்டோகிராஃபரை மகா மட்டமான ரேட்ல கூட்டிட்டு வர்றது. அவரை போட்டு என்ன செய்யணும்னா இந்த 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 கிரியேட்டிவா கரெக்டா அந்த ஒரு 10-15 போட்டோ மட்டும் எடுக்காரா, எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 3000ல இருந்து 4000 ரூபாய் கையில கொடுத்துட்டு அண்ணா நீங்க எடுத்துட்டீங்கன்னா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த டைம்ல அனுப்பி விட்டுருவாங்க. சில இடத்துல எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கேண்டிட் போட்டோகிராஃபர் காலில இருந்து நைட் வரைக்கும் ஃபுல் ஃபங்க்ஷன்லாம் இருக்கவே மாட்டாங்க. அந்த பாதி ஃபங்க்ஷன்ல அவர் கரெக்டா அந்த ஒரு 10-15 நல்ல தனி ஸ்டில்ல எடுத்துட்டாருன்னா அவர் அனுப்பி விட்டுருவாங்க. இன்னும் சில பேர்லாம் என்ன தெரியுமா செய்றாங்க, கேண்டிட்னு சொல்லிட்டு கரெக்டா அவங்க அப்பா அம்மா மட்டும் போட்டோ எடுப்பாங்க. இந்த வீட்டுல முக்கியமான ஆட்கள் மட்டும் போட்டோ எடுப்பாங்களா, அப்ப என்ன தெரியுமா செய்யறது, ஒரு 85 mm போட்டுட்டு வர்றது. மொத்த ஸ்டேஜில் உள்ள ஃப்ரண்ட் சேர் எல்லாத்தையும் நவுட்டி விட்டுட்டு இவங்க பின்னாடி போயிட்டு அப்படி இந்த இந்த இதுலயே எடுக்கிறது. ஒரு ஓரளவுக்கு இந்த ஒரு 2.8 3.5 மாதிரி ஓரளவுக்கு ஒரு டீசென்டான அப்பச்சர் வச்சுட்டு ரொம்ப எல்லாத்தையும் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட்ல காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதே போட்டோவை 24-105 மாதிரி ஒரு நார்மல் கிட் லென்ஸ்ல ஸ்டேஜ்ல எடுக்கிற அதே போட்டோவை லைட்டிங் செட்டப் போட்டு எடுக்கிற போட்டோவை வந்து இவங்க அவைலபிள் லைட்ல இவ்வளவு தூரம் பின்னாடி வந்து நின்று அதை வந்து இப்படி டைட் போட்டோவை எடுப்பாங்க. இதை வந்து கேண்டிட்னு சொல்லிட்டு கஸ்டமர் கிட்டே ஏமாத்திருந்தாங்க. இதெல்லாம் என்ன பொழப்புன்னு எனக்கும் தெரியல. அது போக இப்போ இந்த பூவை எரிஞ்சு அந்த மாதிரி எடுக்கீங்க தெரியுமா, ஆக்சுவலாவே கஸ்டமருக்கு இந்த இடத்துல நீங்க பூவை எரிய போறீங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயம்லாம் தெரியாம நீங்க எடுத்தீங்கன்னா அது கேண்டிட். நீங்களாவே பூவை எரியறதுக்கு ஆள் செட் பண்ணி கஸ்டமரையும் கரெக்டா அதுக்கு வந்து ஃபீல் பண்ற மாதிரி போஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி போஸ்ட் கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் நீங்க அந்த சைடு நின்று லைட்டு கிட்ட எல்லாம் 2-3 பேரை பிடிக்க வச்சு நீங்க எடுத்துட்டு அதை கேண்டிட்னு சொல்லி கஸ்டமரை ஏமாத்தினீங்கன்னா நீங்க உங்க தொழிலுக்கே செய்யறது துரோகம்னு நினைச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அது எப்படி கேண்டிட் ஆகும்? கஸ்டமருக்கு தான் தெரிஞ்சு போச்சு நம்மள போட்டோ எடுக்கான்னு. நம்மள போட்டோ எடுக்காங்கிற விஷயம் கஸ்டமருக்கு தெரியவே கூடாது. அவனுக்கு தெரியாம அவனோட இயல்பு நிலையில அவனை போட்டோ எடுக்கிறதுக்கு பேர் தான் கேண்டிட். நீங்க நான் ஓப்பனா சொல்றேனே, இப்போ நீங்க இருக்கீங்க, நீங்க வந்து கலகலன்னு நீங்க பேசும்போது நீங்க எடுத்து பாருங்க, உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். நீங்க போட்டோகிராஃபர் உங்களை பார்க்கறதுமே இப்படி உட்காந்துட்டு இந்த இப்படி கரெக்டா எப்படின்னா போட்டோகிராஃபர் அங்க இருந்து பாக்காரா, கரெக்டா போட்டோக்கு கேமரா மட்டும் பார்க்காம கண்ணை மட்டும் இப்படி இப்படி கொண்டு போய் வச்சுக்கிட்டு இப்படியே நிற்பாங்க. இந்த சில பேர்லாம் அந்த சிரிக்கிறதுக்குன்னா இந்த சில பேருக்குலாம் எப்படின்னா அவங்களோட சிரிச்சாங்கன்னா சாஃப்ட் ஸ்மைலே வராது, ஹார்டா அப்படின்லாம் ஒரு மாதிரி ஒரு மோட்ல சிரிச்சிருவாங்க. பட் அந்த மாதிரிலாம் அவங்க சிரிக்காம உங்களுக்காண்டி இப்படி இந்த ஒரு மாதிரி லைட்டா வாய் திரும்ப எடுத்துரு 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 அப்படி இந்த மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இதுக்கு பேர் கேண்டிடா. இதையும் நம்ம ஆளுக்கு கேண்டிட் சொல்லி எடுத்து பாருங்க, சூப்பரா எடுத்திருக்கேன். என்ன வந்து நல்ல அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல உங்களை எடுத்திருக்கேன். நீங்க என்ன மயிர்ல எடுத்தாலும் சரி, என்ன தக்காளி சட்னில எடுத்தாலும் சரி, அதுக்கு பேர் கேண்டிட் கிடையாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பேர் கேண்டிடே கிடையாது. நீங்க வந்து அவங்கள போஸ்ட் பண்ணி எடுத்திருக்கீங்க. ஆக்சுவலி அது வந்து போஸ்ட் போட்டோ ஆர் வேணா உங்களோட பார்வைக்கு வேணா அது ஒரு ஆர்டிஸ்டிக் போட்டோன்னு வேணா வச்சுக்கோங்க. அந்த டேர்ம் கேண்டிட் அப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து நீங்க கெடுக்காதீங்க. நீங்க அந்த கேண்டிட் அப்படிங்கிற ஒரு டேர்மை கெடுக்கிறதுனால ஒழுங்கா வேலை செய்யற சில பேர் வந்து இன்னைக்கு ஃபீல்டுல இருந்து கம்மி ஆயிட்டு வராங்க. அவங்களோட மார்க்கெட் வேல்யூ கம்மியாக்கி அவங்களோட அவங்களுக்குன்னு ஒரு நுவான்சஸ் இருக்கும் தெரியுமா,
ஒழுங்கா தொழில் தெரிஞ்ச ஆட்களோட போட்டோகிராஃபி பார்த்துருக்கீங்களா? அந்த நுவான்சஸ் எல்லாமே இன்னைக்கு கம்மியாகி 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 இன்னைக்கு அதாவது கேமரா எடுத்துட்டு வந்து தனி ஸ்டில் எடுத்தாலே கேண்டிட் எடுத்துட்டேன். எனக்கு கேண்டிட்னா எப்படி எடுப்பேன் தெரியுமா? அப்படி வாயிலே வாழைப்பழம் மாதிரி அப்படியே அப்படியே அப்படி அவன் பேசுறதை கேட்டா நம்ம அவங்ககிட்ட தான் ஆர்டரே கொடுத்துடணுங்கிற அளவுக்கு நமக்கே மைண்ட் தோணிடும். அந்த அளவுக்கு கேண்டிட் பேசுவான். உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாம் தனி ஸ்டில் மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் கேண்டிட் காட்டுவான். அந்த மாதிரி ஆட்களை நம்பவே வேண்டாம். அது கேண்டிட் கிடையாது. நான் இப்பவும் சொல்றது கேண்டிடே கிடையாது. சரி, இன்னும் ஒரு ஒரு கடைசியா இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. பால் பழம் ஓட்டுவாங்க. எந்த நேரம் எந்த அக்கா யாரை ஏமாத்துவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. நல்லா தான் இருப்பாங்க. டபக்குன்னு இப்படி ஊட்டுற மாதிரி போயிட்டு டபக்குன்னு அங்க ஓட்டிடுவாங்க. இந்த மொமெண்ட்ல வந்து ட்ரெடிஷனல் போட்டோகிராஃபர் என்ன செய்வான்? நேரா அங்க உட்காந்துட்டு 3 பேரையும் கவர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 வாரமா போயிட்டு அந்த இடத்துல ஒரு வைடு ஃப்ரேமை மட்டும் தான் வச்சுட்டு நிற்பான். பழத்தை ஊட்டுறதை மட்டும் நீ ஒரு இதா எடு. நீ உன்னோட லென்ஸோட டிஸ்டார்ஷனும் உன்னோட லென்ஸோட இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க கிட்ட கொண்டு போய் பாருங்களேன். அவரோட வாய் கிட்ட கொண்டு போய் உங்க அப்படி ஊட்டி விடும்போது அவர் வாய் ஒருவேளை ஒரு வகையில அது திரும்பிட்டுனா அது வந்து உங்களுக்கு பாக்குறதுக்கே ஒரு ஃபன்னியான ஒரு டிஸ்டார்ஷன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுண்ணா? ஒரு 16mm டிஸ்டார்ஷன் வரும்போது அவங்க சாப்பிடுற ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து அதை இப்படி காமெடியா காட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு இதா இருக்கும். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு லென்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸுக்குமே ஒவ்வொரு ஒரு விஷயத்துல வந்து உங்களால அந்த போட்டோவை டெலிவர் பண்ண முடியும். அப்படி இருக்கப்ப நீங்க வந்து எந்த ஆங்கிள் அதை எடுத்து அதை எவ்வளவு அழகா அதை வந்து டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து உங்களால நீங்க கெஸ் பண்ண முடியும். அதை கெஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த பக்காவான டைமிங்ல நீங்க அந்த போட்டோவை எப்போ டெலிவரி பண்ணி பழகுறீங்களோ அப்போ உங்களோட தரமே மாறிடும். கேண்டிட் போட்டோ அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்படி நின்று பேசும். அதாவது நீங்க இன்னைக்கு எடுக்கிறது எல்லாமே தனி ஸ்டில் எடுக்கீங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். இப்படி இப்படி பார்த்து இப்படி வச்சு இப்படி இங்கன கிஸ் பண்ணி இங்க கிஸ் பண்ணி நாளைக்கு இந்த ட்ரெண்டே இருக்காது. சத்தியமா சொல்றேன், நாளைக்கு இது ட்ரெண்டாவே இருக்காது. ஒரு 5 வருஷம் கழிச்சு பாருங்க, அது என்னன்னே இருக்காது. சத்தியமா சொல்றேன், 5 வருஷம் கழிச்சு பாருங்க, நீ இன்னைக்கு செஞ்சது நாளைக்கு இருக்கவே இருக்காது. ஒன்றும் இல்லைங்க, 2013ல ஒரு கேமராவை ஒழுங்கா பிடிச்சு எடுக்கும்போது ஒருவேளை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகி இல்ல மிஸ்ஷேக் ஆகி அப்படி ஒரு போட்டோ எடுத்துட்டீங்கன்னா அந்த போட்டோவை என்ன சொன்னாங்க? போட்டோவே எடுக்க தெரியல, இவனெல்லாம் எங்க இருந்தோ பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இன்னைக்கு ஃபீல் பண்ணாங்க. அன்னைக்கு இன்னைக்கு வேணும்னே 1/10 வரைக்கும் ஷட்டர் ஸ்பீடை கொண்டு போயிட்டு இப்படி ஆட்டிட்டு எடுப்பாங்க. கேட்டா ஏஸ்தட்டிக் போட்டோ அப்படிம்பாங்க. என்ன ஏஸ்தட்டிக் போட்டோ? ட்ரெண்டு எத்தனை நாள் இருக்கும் தெரியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னத்தை எடுத்தா உன் ஆளே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கேட்டாங்கன்னா அவ்வளவுதான். பட் எல்லாமே ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்காண்டி இன்னைக்கு ஒரு விஷயம் பண்றீங்க, நாளைக்கு ஒரு விஷயம் பண்றீங்கன்னு பண்ணாதீங்க. கேண்டிட் வந்து காலத்துக்கும் நின்று பேசுற ஒரு விஷயம். காலத்துக்கும் நின்று பேசுற ஒரு விஷயத்த வந்து நீங்க அதோட டேர்ம், டெக்னிக்கல் டேர்ம் எதுவுமே தெரியாம அதை வந்து நீங்க வம்பாக்குறீங்க. அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன்.